ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் சாய். இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோன்னா, ஸோ ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஹம்பி போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு 3 days, சாட்டர்டே சண்டே மண்டே 3 நாள். மண்டே மேபி ரிட்டனாக இருக்கலாம், ஹாஃப் டே வந்து கவர் பண்ணிட்டு ஹாஃப் டே வந்து ரிட்டனாக இருக்கலாம். ஸோ அதுதான் போயிட்டுருக்கோம். இன்னும் எத்தனை கிலோமீட்டர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 246 கிலோமீட்டர்ஸ். டைம் பார்த்தீங்கன்னா 4:20. எத்தனை மணிக்கு ரீச் ஆகும் போட்டால் 8:20க்கு அரைவல் ஆகும்னு போட்டிருக்கு. ஆக்சுவலாக நான் ஆரம்பித்தது வந்து இப்போ ஆரம்பிக்கல, 1:30க்கு ஆரம்பிச்சிட்டேன். மிட் நைட் 1:30 சம்திங் ஆரம்பித்தேன். மொத்தமாக 360 கிலோமீட்டர்ஸ் வந்துச்சு. ஸோ ஒரு 100 கிலோமீட்டர் 120 கிலோமீட்டர் தாண்டிட்டோம். ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் பெருசாக எடுக்கல, எனக்கு பெருசாக நான் ஸ்டார்ட் பண்ணும்போது பெருசாக vlog எடுக்கல. ஏன்னா பசங்களை தூங்கிட்டு இருந்தாங்க. சரி, எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இப்போ வந்து நம்ம சோலோ ட்ரிப் கூட நம்ம கூட 2 பேர் வராங்க. 2 பேர் முன்னாடி போயிட்டாங்க. ஆக்சுவலாக நான் இங்கே குளிர் தாங்கலை, எனக்கு சரியான குளிருது. ஸோ இந்த ரெயின் கோட் எடுத்து போட்டேன். திருமலை இன்னும் ரெட்டு வரல. சரி, ரெயின் கோட்டை போட்டுடலான்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் நல்லா தாங்கும், அந்த விண்ட் பிளாஸ் தாங்கும். ஸோ இதே இதுக்கு போட்டிருக்கேன். போட்டு வரேன்னா அவங்க முன்னாடி போயிட்டுருக்காங்க. ஸோ பார்க்கலாம். ஒரு சன்ரைஸ் பார்க்குறீங்களா? இங்கே ஒரு பெர்ஃபெக்ட் சன்ரைஸ், சூப்பராக இருக்குது. இன்னும் அதில் அந்த விண்டு மில்லோட ரெக்கெல்லாம் தெரியுது. இன்னும் சூரியன் வெளியே வரல. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 6:34. இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னா 126 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 20-30 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு ஒரு பிரேக் போட்டு அப்புறம் பிடிச்சோன்னா நேராக போடலாம். ஃபஸ்ட்டு பிளேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் ஒரு கோயில் தான். ஹம்பியில் மேக்ஸிமம் கோயில் மட்டும்தான் இருக்குங்க. ஸோ ஒரு நாளைக்கு 7 பிளேஸ் வச்சுருந்தோன்னா 7ல் 5 பிளேஸும் கோயிலாக தான் இருக்குது. ஸோ நான் பெருசாக வளன்னு இருக்க விரும்பலை. எவ்வளோ கம்மியாக எவ்வளோ விஷயங்கள் அதிகமாக எவ்வளோ கம்மியான ஃபுட்டேஜில் கம்பேர் பண்ணுமோ அவ்வளோ மினிட்ஸில் கம்பேர் பண்ணுறேன். ஸோ எவ்வளோ நல்லா கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ நல்லா கவர் பண்ணுறேன். பார்க்கலாம் உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்ட்டு. க்ரௌண்ட் நல்லா இருக்குல்ல, 2 பக்கம் மரம். இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கு, ஆனால் வர வழியில் ஃபுல்லாக இருந்துச்சு. அப்படியே 2 பக்கம் 2 சவுறு மாதிரி இருந்துச்சு. ஏய், ஒன் ஆஃப் த பெஸ்ட் சன்ரைஸ். இங்கே வரேன், அந்த விண்டு மில் நடுவில் தெரியுது. செம்ம சன்ரைஸ். இருங்க, வேற நம்ம வண்டியும் சன்ரைஸும் வேறு லெவல் வியூ. ஓகே, போகலாம். ஆனால் போக மனசே வரல. அந்த 2 விண்டு மில்லுக்கு நடுவில் அந்த சன் வந்து வெளியே வருது. அத்தஃபாக், அது மூவ் ஆகிறது கூட எங்கள் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்குது. ஓகே, நமக்கு நல்லா. கைஸ், விடிஞ்சிருச்சு. இன்னும் நமக்கு பார்த்தீங்கன்னா 71 கிலோமீட்டர் இருக்குது. மணி பார்த்தீங்கன்னா 8:28. இப்போ தான் ஒரு அது என்னது பெட்ரோல் பங்கில் நிப்பாட்டி எல்லாம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பல்லுக்கெல்லாம் தேய்ச்சிட்டு பெட்ரோலை போட்டு கிளம்பிட்டேன் கைஸ். நம்ம யாராலையும் நிப்பாட்ட முடியாது கைஸ். போகலாம். நல்ல வேலை, எல்லாமே ஹைவேவாக இருந்துச்சு. இப்போ வரைக்கும் ஹைவே தான். இன்னும் இந்த 70 கிலோமீட்டர் எப்படி இருக்குன்னு தெரில. எப்பவும் போல் தான் மேப் 70 கிலோமீட்டருக்கு 1.5 மணி நேரம் காட்டுது. ஸோ நம்ம ராஜஸ்தானில் பார்த்த மாதிரி அதே கதை தான். தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தான் 50 கிலோ, இது என்ன 100 கிலோமீட்டர் 1 மணி நேரம் காட்டுது. வேறு எங்கே வந்தாலும்
50 கிலோமீட்டர் தான் 1 மணி நேரம். ஏன்னா இந்த ஊரில் ரோடு அந்த மாதிரி கைஸ். கூகுள் மேப்புக்கே தெரியுது ரோடு ரொம்ப மோசம்டா, பொறுமையாக போடா அப்படின்ட்டு. ஏன்னா இந்த ஹைவேலாம் ஓகே, இந்த கர்நாடகாலாம் இருக்கிற ஹைவே ஓகே. இதை தாண்டி மகாராஷ்டிராவும் போட்டிங்கன்னா அவ்வளோதான், செத்துருவீங்க. வாழ்க்கையில் இதெல்லாம் ரோடாடா அப்படின்னு கேட்பீங்க, அந்தளவுக்கு மோசமாக இருக்கும். மேபி நான் போன ரூட்டை இருக்கலாம், ஆனால் வந்து நான் மகாராஷ்டிரா இங்கே கர்நாடகாவில் என்ட்ரு ஆகி குஜராத்தில் எக்ஸிட் ஆகிறேன். 500 கிலோமீட்டர் ஓட்டுறேன். 500 கிலோமீட்டர் அப்படி இருக்கலாமா? தப்பு இல்லை. கஷ்டப்பட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த ரோட்டில் வச்சுட்டு. பரவாயில்ல, என்ன தடையில் வந்தாலும் போய்கிட்டே இருப்போம். எஸ், வர வழியில் ஒரு குட்டையாட்ட ஒரு இடத்த பார்த்தோம். ஸோ அதுக்குள்ளே தான் வண்டி விட்டுட்ருக்கேன் நான். இப்போது மேலே பாலத்துக்கு மேலேருந்து பார்த்தோம், கீழே நிறைய பேர் போனாங்க. சரி நம்மளும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வண்டியை உள்ளே விட்டுருக்கேன். பார்க்கலாம். அவர் எனக்கு இது வர குட்டை மாதிரி தெரில, சொரியோட பெருசாக இருக்குது. இவர் ஓகே, இதோ பீச் ஆட்டு இருக்குது, ஆனால் பீச் இல்லை. நம்ம வாய் அங்கே ஒருத்தன் போயிட்டுருக்கான். இங்கே ஒரு கேங்கு வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க, பின்னாடி ஃபேமிலி இருக்காங்க. ஸோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நம்ம இங்கே போவோம். நம்ம வண்டி எல்லாத்தையும் தாக்குறான். இப்போ நம்ம ஏற்றாத இடம் கிடையாது, இறங்காத இடம் கிடையாது. எனக்கு என்ன பஞ்சர் ஆயுமோன்னு தான் பயமாக இருக்குது. கிட்ட இருக்கு, இருந்தாலும் பஞ்சர் ஆயுமோன்னு தான் பயமாக இருந்துச்சு. ட்ரெயினா? மலையை சுற்றி சுற்றி ட்ரெயின் போகுது. வாட் இஸ் திஸ்? ட்ரெயின் போகுதுரா? எங்கே போகுது ட்ரெயின்? எனக்கு புரியலை. அப்படியா? இது எங்கே போகுது இந்த ட்ரெயின்? டனல், அது மேலே போயிடும் நினைக்கிறேன். இது இப்படி போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த மலையில் சுற்றுதா ட்ரெயின்? மயில பச்சை இருக்குது, அப்புறம் தண்ணியாக இருக்கும்டா மாரி பச்சையாக இருக்குவா. ஓ வலிக்கூடு. பைத்தியக்காரனாய. சார் இதுக்கு தான் சார் ஆஃப் ரோட் டயர் வாங்கணுன்றது. வலிக்கூடு. ஆனால் மண் நல்லா வழுகுது. தெரியலையே, அவர் எங்கே இருக்காருன்னு தெரியலையே அவரை. ஸோ இங்கே கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்துகிட்டு வண்டியில் எடுத்துகிட்டு வரும். புரியல. ஆனால் இதில் பதிஞ்சிரும். அங்கே தான் போகணும், அங்கே தான் போகலாம். ஸோ இங்கே கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் போகலாம். அதான் மாண்டேஜ் கிடச்சா நான் வந்து கோயிலுக்கு வந்துட்டோம். ஆனால் இது வந்து செம்ம பெரிய கோயில் போல். இன்னும் ஒரு 800 மீட்டர்ஸ் இருக்குது எனக்கு போகிறதுக்கு.
இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தெரில எப்படி போக முடியுமா? நான் வரல போகிறேன். ஆனால் போகலாம். இங்கெல்லாம் சிலை சிறுசாலாம் இல்லை, பெருசாக இருக்குது. செம்ம பெருசாக இருக்குது சிலைலாம். என் வண்டி என்னன்னு தெரியல, வளர்த்துது. இப்போ நம்ம வந்து பின்வால் சொல்ல வழியாக வந்துட்டோம். அவருக்கு வந்து அப்படி காமிச்சிருக்கு, ஃப்ரண்ட் கேட் வழியாக ரூட் காமிச்சிருக்கு. எனக்கு இந்த கூகுள் மேப் கரமோ பின்னாடி வழியாக காமிச்சிருக்கு. நான் பின்னாடி வழியாக வந்துட்டேன். இப்போ நான் வந்து அவர்கிட்ட தான் போகிறோம். அதுதான் என்ட்ரன்ஸ் போல் அப்படின்னு நினைக்கிறேன். போய் பார்த்தா தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சு ஏதோ காட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகுது கைஸ். நம்மளை காட்டுக்குள்ளே கூப்பிட்டு போய் கற்பழிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னன்னு புரியலை. ஏய் முட்டு சுந்து. இல்லை 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 இல்லை, வழி இருக்கு கைஸ். நமக்கு ஒரு இடம் தெரிஞ்சு போச்சு. வணக்கம். பரவாயில்ல. வா. ஐயோ வார்த்தை பேச முடியலையே. ஆட்டோ ஸ்டாண்டு கிட்ட வண்டி விட்டுருக்கேனாரு. இந்த இதில் நான் எங்கேன்னு போய் ஆட்டோ ஸ்டாண்டை தேடுவேன்? யாராவன் ஏடா வாடு கண்ணு பட்டு மாதிரி இந்த உரைக்க மாதிரி விழுறாரு. ஆட்டோ ஸ்டாண்ட் கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் இங்கே வண்டி எப்படி விட்டுருக்கான்ட்டு ஆட்டோ ஸ்டாண்டில் வண்டி விட சொன்னால் இப்படி பச்சையாக விட்டு வந்துருக்காரு.